இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் தமிழ் ஆல்பம்ஸ் ரேண்டம்லி. ஸோ தமிழ் ஆல்பம்ஸ் வந்து நாங்கள் டயர் ரேங்கிங் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ், அது ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எந்த ஆர்டிஸ்ட்டும் ஃபாலோ பண்ணல, எந்த இதுவும் ஃபாலோ பண்ணல. இப்போது டால் வந்து ரேண்டமாக ஒரு ஆல்பம் சொல்லுவான். அது வந்து இந்த டயரில் வந்து எங்கே போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து டிசைட் பண்ணுவோம். அப்புறம் நான் ஒரு ஆல்பம் சொல்லுவேன், அதை டிசைட் பண்ணுவோம். அப்புறம் அவன் ஒரு ஆல்பம் சொல்லுவோம், அதை டிசைட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி ரேங்கிங் எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டயர் லிஸ்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு டயர் வந்து டைம்லெஸ். இதுலேருந்தே தெரியும் டைம்லெஸ்னால் வந்து நாங்கள் இருக்கிறதுலே பர்ஃபெக்டான ஆல்பம். அந்த ஆல்பம் மாதிரி அது வந்து எந்த டைம்ல வேணால் கேட்கலாம், எப்போ கேட்டாலும். ஒரு என்ன அது பேர் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தியா, காலம் இல்லாத காலம் வந்து நல்ல ஒரு ஓடம் இருக்கும். அதான் டைம்லெஸ். நல்ல ஆல்பம்னா அது பேசிக்காக நல்ல ஆல்பம். அது வந்து ஆனால் அது நல்ல பாட்டு இருக்குது, அந்த ஆல்பம் வந்து கொய்சிவாக இருக்குது அதில் இருக்கிற சாங்ஸ்லாம். பட் ஆனால் அது வந்து எல்லாருக்கும் செட் ஆகுமா, ரொம்ப காலத்துக்கு அது வந்து இருக்குமான்னு தெரியாது. பட் பேசிக்கலி அது ஒரு நல்ல ஆல்பம். இல்லை, முடிஞ்ச வரைக்கும் திருப்பி கேட்க மாட்டோம், ஆனால் நல்ல ஆல்பம் அது. நெக்ஸ்ட் நல்ல சாங்ஸ், சில சாங் மட்டும் நல்லா இருக்கும். ஆனால் நான் ஆல்பம் பார்த்தா நல்லா இருக்கும் சாங். சில சாங் மட்டும் வந்து ரிப்பீட்டாக வந்து கேட்டுருப்போம், நல்லா இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த சாங்ஸ் அது நல்ல சாங்ஸ், பட் ஆனால் எல்லாமே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது நான் 1-2 நல்ல சாங்ஸ். இது வந்து இதுக்கும் நல்ல சாங்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, நல்ல சாங்ஸ் வந்து அதில் எல்லா பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு ஆல்பமா அது நல்ல ஆல்பம் இல்லை. ஆனால் 1-2 நல்ல சாங்ஸ்னா அதில் 1-2 சாங் வந்து ஹிட் ஆகிருக்கும், இல்லை ஆக்சுவலாக நல்லா இருக்கும். பட் அதில் நிறைய கண்ட்ராவியான சாங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆல்பம்லாம் வந்து 1-2 நல்ல சாங்ஸ். எஸ். எதுக்கு இந்த ஆல்பம்? எதுக்கு இந்த ஆல்பம் அது உங்களுக்கே தெரியும். அது வந்து ஒரு பாட்டு தான் நல்லா இருக்கும். சினிமாவில் எடுத்தது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயமான ஒரு ஆல்பம். நெக்ஸ்ட் பி ஆல்பம். மியூசிஷியன் வந்து கிராக்ல இருக்கும்போது போட்ட ஆல்பமா இருக்கும். அது வந்து உலகத்துல எவனுக்கும் முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆவரேஜ் லிசனரும் சரி, அடிமட்டத்தில் இருக்கிறவங்க சரி, அந்த தாத்தா கிட்ட போய் கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவாரு, இல்ல ஒரு சில ஆல்பம் பாத்ரூம்லயே உட்காந்து கம்போஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அதான் நாங்க சொன்ன லெவல்ஸ் வச்சு நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கணும். பக்கத்துல போட்டுருக்காங்க. அதான் கிட்டத்தட்ட ரேங்கிங் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சொன்னது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரேங்கிங் மாதிரி தான். இதோ ரேங்கிங் தான் இதுதான் ரேங்கிங். என்னது ஷெல்ஃப் காட்டணும். ஷெல்ஃப் நாங்க வந்து புதுசா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கலாம்? என்னோட ரீசெண்டா இப்போ நான் வந்து அதிகமா கேட்க ஆரம்பிச்ச ஆல்பம் வந்து 3. வாவ், 3. ஓகேவா, 3 பை அனிருத். ரவிச்சந்திரன். எஸ், அவனுடைய ஆல்பம் தான் அது. வந்து சின்ன வயசில் அந்த பாட்டு எல்லாமே ஒரு பாட்டும் சரி ஹாண்டிங்காக இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துட்ட பிறகு அந்த ஒரு பாட்டம் வந்து தனித்தனியாக கேட்கறது வந்து ப்ளஸ் வந்து தனித்தனியாக ஒரு அர்த்தம் வருது ஒரு பாட்டம். அப்புறம் ஹோல் ஆல்பமாக வந்து நீங்கள் தரமாக எத்தனை வாட்டி வேணால் கேட்கலாம். நான் வந்து அதை எல்லாம் சொல்கிறேன்னா வந்து என்னோடய டிபேட், நான் வந்து எந்த டியரில் வைக்கணும் ஆசைப்படுறேன்னா வந்து அது ஒரு நல்ல ஆல்பம். ஸோ விச் மீன்ஸ் A tier-ல செகண்ட் லெவலில் நான் வைக்கணும்ன்ட்டு என்னோட இது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீடான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3ல என்னென்ன பாட்டு இருக்கு? இதழின் ஓரம். இதழின் ஓரம் இல்ல, முக்கியமா 3ல நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. பாட்டு ஆல்பம்னா இது மாதிரி ஊக்கு இருக்கணும், அது மாதிரி ரீல்ல ஒரு ரீலுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் இருக்கணும். அதான் ரீலுக்கு ஏற்ற மாதிரி சாங் இருக்கணும். ஒரு டெம்ப்ளேட் டான்ஸ் இருக்கணும். ஆனா 3ல அப்படி கொஞ்சம் கிடையாது. ஒரு சில சாங்ஸ் அப்படி கிடையாது. அந்த ஒரு சில சாங்ஸ் இல்ல, ஒரு சில சாங்ஸ் வந்து ஒரிஜினலா 3 வந்து டைம்லெஸ். ஏன்னா அதுல ஒரு டல் இல்ல, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 2 டிகேடுக்கு வந்து 3 ஆல்பம் வந்து ரெலவெண்டா இருக்கும். அனிருத்தோடைய டிஸ்கோகிராஃபில 3 தான் பெஸ்ட். இது வரைக்கும் டெபியூட் அனிருத் வந்து பீட்டே பண்ணல. வீக்கான சாங்னு வந்து எது தெரியுமா சொல்லலாம், போனி போ ரீமிக்ஸ் வேணா சொல்லாமே தவிர மீது எதுவுமே இல்லை, வீக் இல்லை, எல்லாமே வந்து பர்ஃபெக்ட். அந்த ஒரிஜினல் ஆல்பமா இருக்கட்டும், சவுண்ட் ட்ராக்காக இருக்கட்டும், அது வந்து ஒரு நல்ல மூவி டிசர்வ் பண்ணுது. 3 இந்த பார்த்தீங்கன்னா ட்ராக் லிஸ்ட் கூட பார்த்துக்கோங்க. கிளாசிக் அந்த ட்ரெடிஷ்னல் ஆல்பம்ல எவ்வளோ ட்ராக் லிஸ்ட் இருக்கும்? மொத்தம் 10 இருக்கும், இல்லை 9 இருக்கும். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி 10 இருக்குது. இல்லை பர்ஃபெக்ட். ஸோ ஆல்பம் போட்டிருக்கியா? நான் வந்து ஆமாம் A tier-ல வச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே டைம்லெஸ். எனக்கு வந்து நல்ல ஆல்பம். நல்ல ஆல்பம். ஓகே, which means we are going to put it in on. அது நல்ல ஆல்பம்னா அது வந்து அப்போ ஒரு ஏதோ ஒன்று அதுல மிஸ் ஆகுது. ஆமா, ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு எனக்கு ஆக்சுவலா அது பர்ஃபெக்ட் ஆல்பம் சொல்றேன். எனக்கு பிரச்சனை இல்லை, ஆல்பமா அது அப்படி இருக்கு. ஏன்னா பாத்தியானா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இதழின் ஓரம் ரொமான்ஸ் ஆரம்பிக்குது. கண்ணழகா அந்த பொண்ணுடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ரொமான்ஸ். கமான் கேர்ள்ஸ் அவங்க எல்லாம் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸாக வராங்க, கமான் கேர்ள்ஸ் வந்து கல்யாணம் அவங்களுக்கு அந்த மாதிரி.
நீ பார்த்த விழிகள் எல்லாம் அவங்களுடைய லைஃப் ஃபுல் ஆஃப் லவ் லவ் அப்படியே சூப்பரா போகுது. வைதிஸ் கொலவெறி வந்து இதுதான் சாங். இந்த சாங்கோட ஆல்பம்கான ஃபாரின் லெவல்ல போச்சு, அதான் பில்லியன் வேற. அது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் பிவிட்டல் சாங் நம்ம இதுக்கு. அப்புறம் இது போனி இப்போ அதான் இதுவும் மாறுது, ஃபுல்லா வந்து டிப்ரெசிங் ஆகுது. தீம் ஆஃப் 3 வந்து என்ன சொல்ற, ராக் ஆல்பம் ராக். அதெல்லாம் வந்து அந்த இதுல ஜோடியில வந்து டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா? அப்பலாம் வந்து 3 பட ஆல்பம் இது எனக்கு தெரியல. 3 படத்துல வர சாங் ஏதோ ஒரு பயங்கரமா ஒரு பெரிய படம் போல அந்த படத்துல வந்து பார்த்தா எதுக்காக 3க்கு இந்த பாட்டை குத்தான்னு சொல்லி எனக்கு சீரியஸா புரியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சாங் அது டீம் ஆஃப் 3 வந்து. அதனால ஆல்மோஸ்ட் இது பர்ஃபெக்டான ஆல்பம், டைம்லெஸ்ஸான ஆல்பம். இது வந்து இன்னும் பல காலத்துக்கு நிற்கும். ஸோ நீ நல்ல ஆல்பம் சொல்ற, why it's not timeless? ஏன் இது டைம்லெஸ் இல்ல? நீங்க இன்னும் 10 வருஷம் இந்த பாட்டு கேட்டா பிடிக்காதா? இல்ல இது வந்து நல்ல ஆல்பம் தான். இது வந்து நான் வந்து டைம்லெஸ் ஏன் பிடிக்கும், நான் ஏன்னா வந்து ரிப்பீட்டடா இந்த மாதிரி சாங் நான் வந்து அவ்வளவு கேட்க மாட்டேன். ஓகே, உனக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன். நம்ம பர்சனலி இல்ல நம்ம வந்து சப்ஜெக்டிவா தான் பேசுவோம். சோ வந்து ஓகே, நோ ப்ராப்ளம். ரிப்பீட்டடா இந்த ஃபுல் சாங் இல்ல, ரிப்பீட்டடா இந்த ஆல்பம் ஃபுல்லா நான் கேட்பேனா? நான் கேட்க மாட்டேன். ஆனா நல்ல சாங் தான் எனக்கு. சோ எந்த பெரிய ரீசனும் இல்ல. சோ பர்டிகுலரா சொல்றதால 3 வந்து இப்போ நல்ல ஆல்பம்ல போகுது, நாட் ஏ டயர்ல போகுது, டைம்லெஸ். எனக்கு என்ன ஆல்பம் சொல்லணும் தோணுதா, எனக்கு மியூசியம் ஒர்க் ஆல்பம். சாங் மட்டும். சரி ஓகே, அது என்ன சாங் வந்து நீங்க அடிக்கடி திரும்பி போயிட்டு விசிட் பண்ற மாதிரி ஒரு சாங் இதுல? அது அதான் இப்ப ஒரு ஜிம்ல ஒன்று கேட்டோம்ல, மியூசியம் ஒர்க் டீம் சாங். அது டீம் சாங். அதுவா? ஓபன் ஐஸ் அப்படின்னு. சரி, ஃபர்ஸ்ட் டைம்லெஸ்ன்றல இதுவே கன்ஃபார்ம் டைம்லெஸ் இருக்க முடியாத ஆல்பம் இது. ஏன்னா ஹிப்ஹாப் தமிழ் அவன் ஸ்டைல் வந்து அவ்வளவு மில்க் பண்ணிட்டான். இப்போ ஆக்சுவலி ஹிப்ஹாப் தமிழ்ல போற புது சாங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹேட்டர்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த டைப் ஆஃப் மியூசிக். ஆனா ஹிப்ஹாப் தமிழ் ஆரம்பிச்சப்போ அது கைண்ட் ஆஃப் ஒரு இப்போ சாய் அபிநாயகர் இருக்காங்கல்ல, அவன் ஆரம்பிச்சப்போ அவங்க வந்து யூனிக்னு சொல்ல முடியுது. ஏன்னா அனிருத்தோட ஒரு சாயலோட இருந்துச்சு. ஆனா இவனுக்கு கொஞ்சம் புதுசா ஒரு டைப் இருந்துச்சு, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இந்தியன் மியூசிக் வைப் வந்து ஹிப்ஹாப் தமிழுக்கு இருந்துச்சு. இப்போ ரொம்ப மில்க் பண்ணி அந்த டைப் ஆஃப் சாங்ஸ் வந்து ரொம்ப ரெலவெண்ட் இதுவாகிட்டு பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் மியூசியம் முருகன் என்ன பாடியது, மியூசியம் முருகன். இது கன்ஃபார்ம் டைம்லெஸ்ஸா இருக்குது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வந்து ஏஜ் வந்து போக போக ஒரு மாதிரி இந்த டைப் ஆஃப் மியூசிக் வந்து ரொம்ப சாதாரணமா போகும். மியூசியம் முருகு ஃபர்ஸ்ட் பண்ணா பாட்டது மியூசியம் முருகு. ஓகே, அந்த மாதிரி நிறைய ஹைப் சாங் அவன் பண்றான். மியூசியம் முருகு அந்த முக்லைன் மட்டும் உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து ராப்லாம் சொல்றேன், ஆர்டிஸ்டோட நிறைய நேம்ஸ். அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் வந்து ஹிப்ஹாப் தமிழா. ஓகேவா? மீதி எல்லாமே வந்து வாடி நீ வா, வாடி நீ வாடி. அது வந்து அதான் ஒரே நிமிஷம் நான் என்னோட பாயிண்ட் சொல்றேன். எப்படின்னா இப்போ இந்த ஆல்பம் எப்படின்னா எந்த பாட்டு கேட்டாலும் சரி ஸ்பெசிஃபிக் டைமுக்கு மட்டும் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஓகே, இந்த டைம்ல இந்த பாட்டு இருக்கு, இந்த டைம்ல இந்த மாதிரி இருந்திருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவுமே வேற எந்த எமோஷனும் வராது இந்த ஆல்பம் கேட்கும்போது. அடியே சக்கரை கட்டி அதெல்லாம் தனபால் தான் நான் ஒரு அப்போ அது ஒரு மாதிரி ஹிப்ஹாப் தமிழ் சாங்ஸ் சொல்லிட்டு அந்த கேட்டகரியில போட்டலாம். ஒரு மாதிரி ரிப்பீட்டடா ஆகும். மாட்டி கிச்சு ஓகே, அது பாப்புலரா ஆனாலும் அது நல்ல சாங். ஆக்சுவலா நல்ல சாங். இல்ல எனக்கு இந்த 4வது ட்ராக் மட்டும் ஒரு தனி இது இருக்குது. மச்சி எங்களுக்கு சஞ்சித் மச்சி எங்களுக்கெல்லாம் இதுல ஒஸ்ட் சாங் இந்த ஆல்பம்ல. ஆனா மாட்டி கிச்சு வந்து பார்த்தா ஒரு கானா பாட்டு சூப்பரா நல்லா இருக்கும். என்னடா நம்ம 10th வந்து இதுடா மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் வந்து சஞ்சித் உள்ள தனியே வரட்டும். ஓகே, என்ன நடந்தாலும் அதுவும் ஒரு மாதிரி. ஓகே, சரி நீ வந்து டைம்லெஸ்ஸா போட்டுருக்க, நான் வந்து நல்ல சாங்ஸ். நான் கூட எதுல போடலாம்னா ஆமா நல்ல சாங்ஸ்ல தான் போட முடியும். ஏன்னா வந்து இல்ல நல்ல ஒரு 4 பாட்டுக்கிட்டே இருக்குது. சொல்லுங்க. சரி நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன சொல்லலாம், நீ சொல்லுங்க அழகா விட்டுருந்தேன். சரி நெக்ஸ்ட் வந்து நான் எது சொல்றேன்னா வட சென்னை. பட் ஆனா எங்க அதை நான் போட போறேன்னு எனக்கே தெரியல. வட சென்னை அது நிறைய பேசிக்கலி வட சென்னை வந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வட சென்னையோட ஃபர்ஸ்ட் இது ஒன்று எதுனா அதனோட பெஸ்ட் குவாலிட்டின்னு எதுனா அந்த வேர்ல்டு அந்த படத்துக்கும் அந்த மியூசியம் வந்து அவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ எப்படி 3 சொன்னோம், 3 வந்து அவ்வளோ டிஸ்கனெக்டடா இருக்கும் படத்துல இருந்து சில இடத்துல. ஏன்னா 3 ஆல்பம் வந்து எங்கேயோ இருக்கும், மூவி எங்கேயோ இருக்கும். ஆனா வட சென்னை வந்து அந்த வேர்ல்டுல இருந்து டீம் ஆஃப் 3 அதுக்கும் அந்த படத்துக்கு நல்ல சம்பந்தம்.
தீம் ஆஃப் 3 அதுனா அவன் வந்து ரேஜ் ஆனா அந்த வருது டைரக்ஷன்ல அப்படி இருக்கு. ரேஜுக்கு ஏற்ற மாதிரி ராக் மியூசிக் ஓகேவா சரி. அது அதை விட நல்லா பண்ணிருக்கலாம் அந்த படத்துக்கு. என் சினிமாட்டோகிராஃபி வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க தனுஷ் ஒய்ஃப் கிட்ட கேட்கணும் அதான். ஆனா வடச்சென்னை வந்து ஆக்சுவலா அந்த வேர்ல்ட்ல இருந்து வந்த ஒரு மியூசிக் மாதிரி அது ஃபீல் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் அது படத்துக்குள்ளேயே மியூசிக் அங்கங்க வச்சிருப்பாங்க. ஆமாடா தம்பி படத்துல அவங்க எடிட் பண்ணதை விட்டுடலாம். ஆக்சுவல் ஆல்பம் மட்டும் first. அப்புறம் பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் தி சீ. அது வந்து நீங்க ஒரு வாட்டி புயல் வரும்போது எவனாவது வெட்டுவான்ல அந்த சீ அந்த வீடியோ வந்து நீங்க மியூசிக் போட்டீங்கன்னா நீங்க வெட்டறவங்க நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு அப்புறம் மெயின் வடச்சென்னை தீ. அதுதான் உல்ஃப் கத்துறது என்ன தெரியாது என்னது. சோ இது வந்து கன்ஃபார்ம் டைம்லெஸ்ஸா இருக்கும். பட் ஆனா ஆக்சுவல் ஆல்பமா பார்க்கும்போது இதுல 2-3 ஏன்னா இதுல வந்து ஆக்சுவலா சாங்ஸ் விட்டுட்டு சவுண்ட் ட்ராக் நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. ஏன்னா சில பாட்டு வந்து இருக்குது நம்மளுக்கே தெரியுமா அது அலங்கார பந்தலிலே அது இதுல இருக்கு. அது பாத்தீங்கன்னா மீம்ல எவ்வளவு ரெலவெண்டா இருக்கிற சாங். ஒரே நிமிஷம் என்ன இப்போ ரெலவன்சி பத்தி பேசினாலும் இதுல இருக்கிற ஒரு சில சாங்ஸ் இப்போ கூட வந்து இன்னும் ரீல்ஸ்ல யூஸ் பண்றாங்கன்னா பார்த்தோம். ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் நீ என்ன டயர்ல அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இதுல சில 3 நிறைய சாங்ஸ் போட்டதால இந்த ஆல்பமே டைம்லெஸ்ஸா எப்பவுமே கேட்க முடியுமானா இல்ல. சோ நான் வந்து நானே இது நல்ல ஆல்பம் அது வந்து அந்த நல்ல ஆல்பம் டைம்லெஸ் கிடையாது நல்ல ஆல்பம். ஆமா நல்ல ஆல்பம். மொத்த ஆல்பமா டைம்லெஸ் கிடையாது. இல்ல டைம்லெஸ் சாங்ஸ் இருக்கு பட் மொத்த ஆல்பமா டைம்லெஸ்ல வராது. சோ அதனால நல்ல ஆல்பம். எஸ் நானும் வந்து இதை நல்ல ஆல்பம் தான் போட முடியும். ஏன்னா வந்து இருக்கிற எல்லா சாங்ஸும் வந்து சரி ஓகே நீ என்ன சொல்லுற நல்ல இப்போ நல்ல ஆல்பம் 3 போட்டுருக்கோம். இப்போ 3 விட நல்ல ஆல்பமா இல்ல இல்ல ஆதாமான சோ அப்ப 3 க்கு கீழ இல்ல இது இப்போ வந்து இல்ல இதான் அஃபிஷியல் ஆல்பம் கரெக்டா? ஆமா இது அபிஷியல். அப்போ வந்து நடுவுல அந்த ஃபிலிம்ல வர சவுண்ட் ட்ராக்ஸ்லாம் கூட இதுல இருக்குதானே? இல்ல இது சாங்ஸ் தான் ஆக்சுவலி. ஆனா யூஸ் பண்ணல. இது சாங்ஸ் தான். நம்மளுக்கு தெரியல. ஏன்னா படத்துல ஒரு சின்னதா வந்து போயிருக்கு. ஓகே நல்ல என்னது நல்ல ஆல்பமா என்னது நல்லா இருக்கும். நல்லா ஆனா எதுக்கு 3 கீழ தான். இது வந்து டயர்லயே ஆமா. மைக்ரோ டயர் லிஸ்ட் இருக்குது. பண்ணுவாங்க எப்பவுமே. நம்ம டயர்லயே ரேங்க் பண்ணணும் கரெக்டா. வடச்சென்னை வந்து நாங்க நல்ல ஆல்பம் போறோம். என்னோட நெக்ஸ்ட் ஆல்பம் வந்து மெட்ராஸ். மெட்ராஸ் another சனாவா? எஸ் இப்போ பேசிங்க சனா another சனா. ஓகே சனாக்கு அப்புறம் சனா. எஸ் மெட்ராஸ் எழுதுகிற ஒரு பாட்டும் தனி டைமில் இல்லை அதே டைமில் மொத்தமாக பயங்கரமாக ஹிட் ஆச்சு தான். பட் ஆனால் அப்படியே வேவ் மாதிரி அப்பப்போ ஹிட் ஆகும். ஓகே அப்பப்போ வந்து அதோட லிசனஸ் அதிகமாகவங்க கம்மியாகுங்க. ப்ளஸ் வந்து இன்னும் கூட ரெலவெண்ட்டாக ஆகுது ஒரு சாங்கும். எங்கே பார்த்துன்னு என்கிட்ட கேட்காதீங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லா பாட்டும் ஒரு பாட்டும் ஒரு சில பாட்டு வந்து அதில் ரெலவன்சி இன்னும் இருக்குது. ப்ளஸ் வந்து பாட்டு டைட்டில் ஓகே மெட்ராஸ் டைட்டில் காகித கப்பல் இன்னும் கூட நீங்க கேட்கலாம் எவனாச்சும் பாடுறத வச்சு. நெக்ஸ்ட் வந்து காலி லவ் எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை. பயமான அந்த வேர்ல்டோட இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு படத்துல சும்மா ஒரு ஆயில் பெயிண்டிங் அக்ரிலிக் பெயிண்டிங் ஏதோ ஒன்று சவுத்ல பெயிண்டிங்கை பார்த்து படத்தை பத்தி பேசணும் மொத்தம் முடியணும்டா பாட்டலாம். அப்புறம் நானி அதுவும் நல்ல ஆக்டர். யாரு நல்ல படம் அவங்க பேர் எது சக்தி ஸ்ரீ கோபாலன் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க பயமான வடச்சென்னையில ஒரு டெத் சாங் இதுல ஒரு டெத் சாங். சோ சந்தோஷமான படம்னா எல்லாத்துலயும் ஒரு டெத் சாங் வந்துரும். பானை எடுக்கிற பாட்டு எல்லாத்தையும் நான் கேட்கல கன்ஃபார்ம் ஒன்று இருக்கும். காதி சுருவாஜ் சந்தோஷமான மியூசிக் போற எல்லாரும் அது வேற ஒண்ணு. அன்புக்காக மியூசிக் போடாம அதே காதி சுருவாஜ் படம்னா எல்லாத்துலயும் ஒரு கல்யாண பாட்டு ஒன்று இருக்கும். அதான் சனா என்றால் ஒரு டெத் சாங் வரும். ஸோ லாஸ்ட் என்னன்னா மெயின் சுவர் தீம் பயம் வரும். அது மொத்தத்துல பர்ஃபெக்டான ஆல்பம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து இல்லை டைம்லெஸ்ல வைக்கிறேன். இதை நான் என்னை பொறுத்த வரைக்கும் டைம்லெஸ். நான் இது டைம்லெஸ் தான் சொல்லுவேன். ஏன் வடச்சென்னை டைம்லெஸ்ல சொல்ல இது டைம்லெஸ்ல சொல்லனா பிகாஸ் வடச்சென்னையில நிறைய சாங்ஸ் வச்சு அந்த ஆல்பமா ஃபுல்லா உட்காந்து கேட்க முடியாது. ஆனா மெட்ராஸ்ல கரெக்டா ஒரு 7 சாங் இருக்கு. அது இருக்க அந்த 2 தீம் சாங்ஸ் இருக்கு. 2 தீம் சாங் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவி வந்து அப்படியே ஞாபகப்படுத்துற மாதிரி தீம் சாங். அதான் நானும் சொல்லுங்க. மிச்ச காகித கப்பல் நான் நீ ஆகாயத்தை பிடிச்சா இறந்திடுவா 3மே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி கேட்கலாம். அந்த சாங்ஸ் 3மே டிஸ்டிங்க்ட் சவுண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ டைம்லெஸ் மெட்ராஸ். தமிழ்ல இருக்கிற ஆல்பம்ஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து ஒரு சில எப்படி சொல்றேன்னா பர்ஃபெக்டான ஆல்பம்ஸ்ல எப்படின்னா இப்போ நம்ம சவுண்ட் ட்ராக் கேட்போம். அந்த ஆல்பம் ஃபுல்லாக கேட்கும்போது வந்து நம்ம திரும்பி பார்த்த மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து அந்த தீம் வரும்போதும் சரி பாட்டு வரும்போதும் சரி பொறுமையாக வந்து நம்மள அப்படியே ஒரு ஜேர்னியில் இட்டுன்னு போவாங்க அந்த ஆல்பம். அது முக்கியமாக பாட்டு கேட்டாலே மெட்ராஸ் படத்தை அப்படியே
திருப்பி பார்த்த மாதிரி அப்படியே அவ்வளோ ஒரு விரும்பிட்டான பாடல்கள் எல்லாமே. படத்துக்காகவே மியூசிக் போட்ட மாதிரி. சனா சரி ரவி சனா என்ன டைம்ல நீங்க டைம் ஒரு சில சாங் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், இப்படியா கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு கேட்காத சாங்களும் இதுல இருக்கு. ஆனாலும் கேட்டா நல்லா இருக்கும், கேட்டா இப்படிலாம் கேட்கற மாதிரி தான் இருக்கும். டைம்லெஸ் தான். மெட்ராஸ்ல டைம்லெஸ்ல இருக்கறோம். நோ ஃபர்தர் ஆர்குமெண்ட்ஸ். மூணு பேரும் வந்து ஈஸியா டைம்லெஸ்ல வச்சு நான் சொல்ற போற ஆல்பம் வந்து யாருக்குமே இந்த பிடிக்காது. ஏன் உன் வாய்ஸ் ரொம்ப கம்மியா சின்னச்சி கன்ஃபார்ம் கீழே போட்டு வச்சிரா டைம்லெஸ்ல. ஓகே என்ன சொல்லுங்க சொன்னது எந்திரன். சோ எந்திரன் யா பேசிக்கலி டைம்லெஸ். இல்ல இது சீட் கோட். இது சீட் கோட் இல்லடா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்பம் இன் கோலிவுட் இந்தியன் சினிமா. சரி ஓகே நம்ம வந்து ஆனா ஸ்கோர்ல இந்தியன் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல் டைம் பெஸ்ட். பட் ஆனா ஒரு சாங்ஸையும் நம்ம ஆக்சுவலா பார்க்கலாம். ஒரு சாங் சாங்ஸ் ஆல்பம் சாங்ஸ். சோ அதுல பாப்போம். எனக்கு மட்டும் இல்ல, இவங்களுக்கு மட்டும் இல்ல, ஏஆர் ரஹ்மானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம் டைம்லெஸ். ஏன்னா புதிய மனிதா அது வந்து எங்களுக்கு அந்த ஒண்டர் அந்த ஒரு வெறும் பிளாஸ்டிக்க காமிச்சு அந்த பிடிஎஸ் காதல் பிடிஎஸ் வீடியோ வந்து தெரியுமா? அது பிடிஎஸ் வீடியோ வந்து கிரீன் ஸ்கிரீன்ல வச்சு ஒரு பிடிஎஸ் நம்ம ஆமா படத்துல அதுல ஒரு மியூசிக் வரும்போது படம் என்ன இப்படி இருக்கு. அதான் நீங்க வந்து எந்திரன் வந்து படம் இத்தனை நாள் கழிச்சு அந்த விஎஃப்எக்ஸ்லாம் பழைய மாதிரி தெரிஞ்சா கூட எந்திரனை மனசுல அவ்வளவு காப்பாத்தி வச்சிருக்கிறது காரணம் மியூசிக். எஸ். ஆனா இந்த ஆல்பம் போறதுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் அழுதாராம். வந்து உள்ள மூளை எத்தனை வர முடியல 2 hours தான் தூங்குனாராம். ஏன்னா இதுக்கு நான் இந்த படத்துக்கு நான் பெஸ்ட் ஆல்பம் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவ்வளவு இதுவா பண்ணிருக்காரு. இந்த ஒரு டிஸ்ட்ரெஸ்லயும் கரியர் பெஸ்ட் இல்ல. இதுல ஒரு ஃபேக்ட் சொல்றேன் நானு. அந்த எந்திரன்ல லாஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ்ல எல்லாம் ரோபோட்டும் ஒண்ணா சேர்ந்து ஓடி வருவாங்க. அதுல வர டீம் இருக்கும், பேக்ரவுண்ட் டீம் இருக்கும்ல, அதுதான் இந்த ஏஆர் ரஹ்மானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அந்த பண்ணாங்களே அந்த சீன். அதே மாதிரி ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் சீன் வந்தப்ப அல்ட்ரானுக்கு அந்த டைம் அப்போ மியூசிக் ரெஃபரன்ஸ்க்காக ஆக்சுவலா அந்த இந்தியன் கிளைமேக்ஸ் அந்த மியூசிக் ரெஃபரன்ஸை பார்த்தாங்க. இது வந்து ஜோ ரூசோவே சொன்னது. அதான் ஏஆர் ரஹ்மான் வந்து எல்லா இன்டர்வியூலயும் கேட்பாங்க, ஏஆர் ரஹ்மானுக்கு எந்த உங்களுக்கு பிடிச்ச நீங்க போட்டதுலயே எந்த கம்போஸ் பண்ற பாட்டு வந்து உங்களுக்கு பிடிக்கும். அது எல்லா சாங் வந்து கலந்த மாதிரி வரும். புதிய மனிதா சூப்பரா செட் பண்ணும். அப்புறம் காதல் அணுக்கள் வந்து சின்ன வயசுல ஆக்சுவலா எனக்கு அப்ப தெரியாது. அப்புறம் ஒரு 10th 11th டைம்ல தான் அந்த பாட்டோட மிக புரிஞ்சு. இல்ல நான் சொல்றேன் சின்ன வயசுலயே அதான் குவைட் லிட்டரலி மை மோஸ்ட் பிளேட் சாங்னா இது மட்டும் தான், காதல் அணுக்கள் மட்டும் தான், வேற எதுவுமே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 2000 அப்புறம் இரும்பில் ஒரு இரும்பிலே ஒரு எஸ் மதன் கார்த்தியோட லிரிக்ஸ்ல மெயின் அவன் தான் வந்து ஆக்சுவலா நேரா ரொம்ப ரீசன்ட்டா இந்த ஆல்பமோட மாஸ்டர் எனக்கு புரிஞ்சது. அது இருக்கிற லிரிக்ஸா இருக்கட்டும், கிட்ட இருக்கிற அந்த கம்போசிஷன் ஆகட்டும், ஏன்னா நல்ல சாங் நம்மளுக்கு தெரியும். பட் ரீசன்ட்டா அந்த ஐஎம் ஹெட்போன்ல உட்கார்ந்து கேட்டா அதோட ஒரு மாஸ்டர் தெரிஞ்சது. ஸ்கூல் படிக்கும்போது அது வந்து ஒரு ரிலீஸ் இருந்தோம், என்னென்ன மீடியம். அப்புறம் நம்ம ஷடவுன் வந்து ஸ்கூல் டைம்ல படிக்கும்போது ஷடவுன் தான் வந்து பண்ணிருக்க மாட்டோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஷடவுன் பண்ணுவோம் அப்படின்னு. அதோட ரேம் இது அதெல்லாம் வந்து செக்யூலா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அப்புறம் மதன் கார்த்தி சிட்டி டான்ஸ் ஷோகேஸ் சுட்டி டிவி தான் போவோம். சுட்டி டிவில அந்த பார்ப்போம் கேட்டா. அப்புறம் கிளிமாஞ்சாரோ கிளாசிக் பூம் பூம் ரோபோட் ரெண்டு பாட்டு ஏடா சுட்டி டிவி தானே ஞாபகம். அது நோ ஆர்குமெண்ட்ஸ் நீடட், ஈஸிலி வந்து டைம்லெஸ்ல போலாம். டைம்லெஸ் அப்புறம் பெட்டர் தென் மெட்ராஸ் தானே. எதுவுமே போட்டி பண்ண முடியாதா இது? இல்ல அதெல்லாம் இருக்குது. எந்திரனோட என்ன சாங் வந்து ஆல்பம் இருக்கு 2.0 வரா ஒரு ஆல்பம். எந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்றதுக்கு ஏஆர் ரஹ்மான் 2 hours தூங்குனாரு. ஆனா இந்த 2.0 நல்ல அது மாதிரி கூட இருக்கும். இது பீட் பண்றதுக்கு ஒரு ஆல்பம் இல்லடா, இருக்கும்டா. இது யோசிக்கணும். இளையராஜா அந்த போய் மௌன ராகம் தான் முடிஞ்சு போச்சு. எனக்கு இன்னும் ஆல்பமா பீட் பண்ணதான் ஆனபிள் மென்ஷன் எடுத்துறாங்க. இல்லடா நம்ம இப்ப டைம் இல்லடா சோ வந்து இப்ப டைம்லெஸ்ல மெட்ராஸ் செகண்டுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து
நான் நெக்ஸ்ட் சொல்ற ஃபிலிம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ ஸோ ஐக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எந்திரன் வந்து எப்படி டைம்லெஸ் வந்து அவர் இதுவாக எந்திர அளவுக்கு வர முடியாது. இல்ல நான் எந்திரன் வந்து எப்படி டைம்லெஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஆனா அது வந்து எந்திரன் வந்தப்போ எனக்கு தெரியாது அந்த அளவு அது இருந்துச்சுன்னு. ஏன்னா அப்போ வந்து பட் ஆனா ஐ வந்தப்ப இவன் ஃபேமிலியோட வந்து இப்படி பார்த்தா நான் வந்து தேட்டர்ல அதுதான் ஐ வந்து பாத்தீங்கன்னா ஐ வந்து ஆக்சுவலி அந்த டி-ஷர்ட் எல்லாம் வந்தப்போ அந்த ஐப்ல இருந்துச்சு. ஒரு சிங்கிள்லாம் வந்து மெஸ்ல ஆயிட்ட வந்தப்போ, அதுக்கப்புறம் என்னோட நீ இருந்தால் பூக்களே அந்த மாதிரி விக்ரம் வந்து விட்டால். சோ இந்த ஆல்பம் வந்த போதே வந்து நான் ஆல்பம் நல்லா கேட்டேன். சோ அதனால ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆல்பமா அது அப்ப இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன கேட்டகரியில நான் அதை போடுவேன்னா டைம்லெஸ். ஏன் டைம்லெஸ்னு பாத்தீங்கன்னா இது அழகா குட்டி 5 சாங் 6 சாங் மெர்சல் ஆயிட்டேன். 2 ரீமிக்ஸ் ஓகே. வந்து அனிருத் வந்து ஆரம்பிக்கிற டைம் அனிருத் வாய்ஸ் வந்து அவ்வளோ எல்லாருக்கும் வந்து ஆட்டோ டியூன் வேற ஆட்டோ டியூன் சோ அது நல்லா இருக்கும். என்னோட நீ இருந்தால் ஆல் டைம்ஸ் சேட் லவ் பிரேக்கப் சாங் 6 லேடியோ பூக்களை செத்து ஓய்விடுங்கள் அலே சி அஞ்சுமே நல்ல சாங். ஸோ நான் இதை வந்து டைம்லெஸ் பட் ஆனால் எந்திரனுக்கு நெக்ஸ்ட்ல இருக்கிறேன். மைக்ரோ டயர் லிஸ்டிங் இருக்கு. என்னது மிஷிங்களா டைம்லெஸ் ஓகேவா. எனக்கு வந்து இது அந்த ஏ டயர்ல நான் போடுறேன். என்னது நல்ல ஆல்பம். அதான் நான் வந்து நல்ல ஆல்பம்ல போடுறேன். ஏன் நான் திரும்பி அந்த பாட்டு எதுவுமே நான் கேட்க மாட்டேன். என்ன வந்து நீ கேட்கல ஷாக் வச்சாலும் அதான் நான் எனக்கு என்னோட ஒப்பீனியன் தானே. நீங்க திருப்பி கேட்பீங்களா இல்லீங்களா அந்த இதை பாக்குறீங்க. கேட்டா நல்லா இருக்கும்டா, கேட்டா நல்லா இருக்கும். ஆனா ரிப்பீட்டடா திரும்பியும் நான் வந்து இப்போ எங்கேயாச்சும் போகும்போது ஹெட்ஃபோன்ஸ் போட்டு மெர்சலாம் அப்படி கேட்கவே மாட்டேன். சரி, ஏன்னா இது டைம்லெஸ்ஸா இருக்குமா இருக்காதா? டைம்லெஸ்ஸா இருக்குமா இருக்காதா அப்படி என்றால் இருக்கும். அதனால டைம்லெஸ் போட மாட்டியா? ஆனா போட மாட்டேன். ஏன்னா வந்து நான் அது அதிகமா கேட்கறது இல்லை. சரி ஓகே. எனக்கு வந்து நல்லா ஆல்பம் நேரா இது நான் தெரியல. நீ இப்ப நான் மெட்ரோல போயிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேன். நீ இசையை முறுக்கி மெஸ்ல பூக்களை செட்டு கேட்க மாட்டேன். போட்டு மாட்டி கிச்சு அது கேட்பேன். ஒரு வாட்டி கேட்பேன். பாத்துவாங்க இது வந்து புல்லிங். அவன் ஏதோ 8 ஆல்பம் ஐ எத்துறான். நான் வந்து வீடியோக்காக கம்முன்னு நல்லா பேசலாம் பார்த்தேன். ஆனா 8 ஆல்பம் இது ஓகேவா. இப்ப அதுக்கு வந்து இவன் நல்லா இல்லன்ட்டு அதுக்கு வந்து புள்ளி பண்றான். மெஸ்ல கேட்கவே மாட்டேன். இசையை முறுக்கி போட்டு இசையை முறுக்கு பத்தி அவன் திட்டு போறாங்க. ஒண்ணு அவன் கேட்க போறான். அவங்க எல்லாம் நல்லா திட்டு 6 10 9 அது நான் வந்து டியூட் வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பிளஸ் வந்து என்ன டேர்ல வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சாங் பார்த்துட்டே சொல்லு. நான் வந்து 1-2 நல்ல சாங்ஸ்ல வந்து நான் டியூல வந்து போடலான்னு நினைக்கிறேன். அந்த 1-2 நல்ல சாங் எதுனா 1-2 நல்ல சாங் மட்டும் தான். என்னது காடுங்க ஊரும் பிளட் 10,000 ஓகே. 1 சாங்கா. நெக்ஸ்ட் வந்து சிங்காரி. இந்த மாதிரி நீ கேட்க மாட்டேன்னு கேட்டதும் இல்ல, கேட்டதில்ல. நல்லா இரு பூ. என்னது அதாவது ஓகே. 2வது நல்ல சாங் ஓகேவா. அப்புறம் அவ்வளவுதான். மீதி எல்லாமே வந்து அந்த ஊரும் பிளட்டோட வந்து 3rd வெர்ஷன் 4th வெர்ஷன் 5th வெர்ஷன். அப்புறம் சைடு ஏ சைடு பி இருக்கு. நம்மளுக்கு வந்து எந்த செரும் போனா அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு எப்படி சொல்றேன்னா படம் வந்துதான் எல்லாம் கேட்பாங்க. ஓகே இந்த மாதிரி பாட்டுலாம் இது போல ஓகே கேட்டோம் முடிச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து ட்ரெண்ட்ல இருக்கு. பட் ஆனால் நான் வந்து திரும்பிலாம் போய் கேட்கறதுக்கான அவசியம் இல்லை. ஆனால் 2 பாட்டு கூட நான் அப்பப்போ கேட்பேன் அவ்வளோதான். ஸோ வந்து அதெல்லாம் நான் எதில் போறேன்னா வந்து 1-2 நல்ல சாங்லாம் நான் போடுறேன். 1-2 கூட இல்ல, கரெக்டா 2 நல்ல சாங். ஊரும் பிளட் சிங்காரி இது 2 விட்டா நானும் சொன்னேன். இது 2 மட்டும் தான். அது தவிர வேற எதுவுமே இல்லை. நல்லா இருக்கும் ஆக்சுவலி. அவ்வளவு ரொம்ப ஓவர் ரேட்டட். அது இப்பலாம் அது ஏதோ பழைய காலத்து மாதிரி இருக்கும். ஆனா நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு டைம் ரிப்பீட்டடா கேட்டேன். என்ன பாட்டு நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி ஏதோ ரொம்ப ஸ்டீரியோடைபிக்கா லவ் சாங் மாதிரி. சிங்காரி வேணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் நான் பார்க்காம போறேன். ஓகே நான் போறேன். அதான் அந்த பாட்டு நான் ஒரு டைம் ரிப்பீட்டடா சாங் மாதிரி இருக்கும். ரிப்பீட்டடா பிரேக்கப் சாங் மாதிரி இருக்கும். அதனால நல்லா இருக்கும். விவேக் எழுதுனால போல. ஆமா நல்லதா. இந்த விவேக் கிரேந்தே இருந்தாரு. சரி ஆமா போறா தமிழ் விவேக். ஆமா இந்த
ஒரு கொஞ்சம் நல்ல ஆல்பம் சொல்லலாம். நல்ல ஆல்பம் நீங்க வந்து எதுல வைக்கிறீங்கன்னா நல்ல ஆல்பம் வைக்கிறீங்க கரெக்டா? Okay, ஆமா. இப்ப எங்க டேரக்டா ஒன்னு ரெண்டு நல்ல சாங் ரெண்டு பேரும் சொல்லி சொன்னேன். ஒன்னு ரெண்டு நாள் நான் ஃபர்ஸ்டே அதான் சொன்னேன். ரெண்டு பேரும் நல்ல ஆல்பம். நல்ல ஆல்பம் நல்லா இருக்கும். ஆனா இங்க song நல்ல ஆல்பம் பண்ணா எனக்கு ஒரு பாட்டு பிடிக்காது இல்ல. ஒரு பாட்டு அப்படி நல்லான எல்லா சாங்கும். நான் நெக்ஸ்ட் ஆல்பம் என்ன சொல்றேன்னா ரெமோ அனிருத். ரெமோல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் என்னென்ன பாட்டு இருக்கு என்னவா? தமிழ் செல்வி அந்த சாங். பாட்டி ஓகே ஓகே நல்ல பாட்டு தாவியா லோவியா. யப் கிளாசிக் கேக்கும்போது காவியா ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் ஒரு டீம் சாங் இருக்கும். உன் பேரும் என் பேரும் சேர்த்து இல்ல வரும். இல்ல சிக்கன் நல்ல யா பெஸ்ட் அது. அது அந்த பிடிக்கும். அது பிடிக்கும். மத்தபடி மறந்தா நிறைய அது இல்ல ஞாபகம் நடக்குது சாங் நான் கேட்டேன். செஞ்சிட்டாலே செஞ்சிட்டாலும் நல்ல பாட்டு. நெக்ஸ்ட் நான் சொல்றேன். க்ளோசர் அது வந்து பாத்தீங்கன்னா சிரிக்காதேவோட இங்கிலீஷ் வெர்ஷன். ஆக்சுவலா நான் அது கேட்டிருக்கேன். நான் உட்கார்ந்து கேட்பேன். இல்ல அது வந்து ஒரு மாதிரி பெரிய இக்கது. கன்றாவான இங்கிலீஷ்ல ஏ லிரிக்ஸ் எழுது. அது மட்டும் தூக்கி போனா நல்லா இருக்கும் அது. ஏ வரதுக்கு முன்னாடி ஏ லிரிக்ஸ் இல்ல பாத்தீங்கன்னா. ஆமா யா நெக்ஸ்ட் சொல்றேனா? செஞ்சிட்டாலே சிரிக்காதே நீ இஸ் a beauty. ஏன்னா ரோஸ்ல போயிங்க. நீ கண்ணா காட்டி எனக்கு தெரிஞ்ச சாங் பண்ண ரெமோனி காதலன் தான் பெஸ்ட் இந்த ஆல்பம்ல. அப்படியே லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போவோம் அந்த இது கரீனா. ரெமோனி காதலன் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த டைம்ல. அதே மாதிரி இந்த பத்திரிக்கை அவ்வளவு தேவையில்ல ஆக்சுவலி. ஆமா இதெல்லாம் வாயில போறோம் அப்பலாம். ஏய் நான் ஞாபகடா நீ கேட்டதுடா. அவன்தான் இவன். சரி ஓகே ஓகே நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா நல்ல ஆல்பம். டைம்லெஸ்ல போட மாட்டேன். நல்லா டைம்லெஸ் இல்ல. அப்ப எல்லாம் ஏன்னா நான் மிஸ் நீ நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் நான் சொன்னேன். ஈஸியா முடிச்சலாம். நோ ப்ராப்ளம். பை எல்லாம் ரொம்ப நல்ல ஆல்பம். படம் ஃபில்டரா விட்டுருங்க. மீஸ் பியூட்டி பாத்தீங்களா? ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணது. இப்ப வச்சு நான் சாங் அவன்தான் அப்படி போயிட்டே இருக்கும். இல்ல நல்ல ஞாபகம்டா. ரொம்ப ஹெவியா கேட்ட போறாரு. தட்டி தூக்க போறேன். நெக்ஸ்ட் நீ லிஸ்ட்ல நான் வந்து சொல்ல போற படம் என்னன்னா ஆயுத எழுத்து. மைக் இருடா bro நீ. சூர்யா. நான் உனக்கு வச்சிருக்கேன். சூர்யாவோட ஆயுத எழுத்து அந்த படம் எப்போ வந்ததுன்னா 2000s வந்ததுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து அந்த படம் நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். அந்த படம் நான் சுத்தமாக பார்க்கல. சின்ன வயசுல மேபி பார்த்துருக்கலாம். பட் ஆனால் ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் அந்த ஆல்பம் ஆயுத எழுத்து நானும் பார்க்கல. அது ரியாக்ஷன் அந்த ஆல்பம் லாஸ்டா போயிட்டு வரேன்னு சொல்லுவோம். ஜனகணமன சர்ச் பண்ணி வச்சிருந்தேன். நல்லா உள்ளது. ஓகே இதுல வந்து என்ன சொல்றேன்னா எல்லா பாட்டும் நான் இப்போ நேத்து முன்னாடி கூட ஒர்க்ல நான் கேட்டேன்னா பாத்துக்கோங்க எல்லா அந்த ஹோல் ஆல்பமும் அந்த அளவுக்கு என்னோட ஃபேவரட் இது. ஒர்க்கே போலையே முன்னாடி லாஸ்டா எப்போ ஒர்க் போனேன் தேர்ஸ்டே வா போனோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னா ஹே குட் பை நண்பா. அந்த பாட்டு நீங்க கேட்டீங்களா தெரியல. ஹே குட் பை நண்பா அது ஒரு மாதிரி செக்ஸுவலா ஒரு பாட்டு. பெஸ்ட் அது நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஆல்பம் உள்ள வரதுக்கான ஒரு பாட்டு அது. ஓகே ஜனகணமன நான் கேட்க மாட்டேன். யூஸ்வலா ஸ்கிப் பண்றேன். பட் நல்ல பாட்டு தான் அது. அதுதான் எல்லாரும் பேர் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதான் நான் கேட்க மாட்டேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து அந்த கோழி அது வந்து எனக்கு ஒரு பர்சனலா அட்டாச்மெண்ட் இருக்குது. அது எப்போ வரும்? மியூசிக் பாட்டு என்ன வேணா சொல்லிக்காங்க நோ ப்ராப்ளம். பட் ஆனா அந்த பாட்டுக்கு எனக்கு வந்து ஒரு பர்சனலான அது எது ப்ரோமோ சாங் நினைச்சேன் நானு. அந்த கோழி இந்த படத்துல தான் பாடி இருந்தேன். அதான் சண்டை போடி இருந்துச்சு அந்த பாட்டு. ஓகே அதான் அந்த பாட்டு. நெக்ஸ்ட் டோல் டோல் அது நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன் நான் அந்த பாட்டை. நெக்ஸ்ட் நெஞ்சம் எல்லாம் அது அதுல வருமா? அதுவும் என்னோட ஃபேவரட். நான் வந்து ரீசெண்டா வந்து காலர் டியூன்ல வச்சுக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்டான சாங் அது. யாக்கை திரி எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அந்த அதான் இந்த பாட்டு வந்து நான் அந்த படம் வந்து அப்படியே கேட்டிருக்கேன்னா பாத்துக்கோங்க. எப்போ 2004 நான் பிறந்தது 2003. எப்படின்னா இந்த பாட்டு எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா இல்ல ஓகே ஒரு இது ஒரு பொம்மை 3D பொம்மை குழந்தை ஒண்ணு ஆனா இப்படி ஆடும். ஆடுறதுக்கு இந்த பாட்டு போட்டாங்க போல. இல்ல அது ஏதோ ஒரு ஹிந்தி காரங்க மூணு பேர் மூணு பேருமே இருப்பாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சு நான் அப்புறம் பாக்கல. ஓகே த்ரிஷா இருக்காதா? த்ரிஷா தெரியல எனக்கு. த்ரிஷா இருக்கும். சரி ஓகே நம்ம படம் பத்தி பேச தேவையில்ல. பாட்டு தான் ஓகேவா? அதான் இல்ல வந்து நியர் பர்ஃபெக்ட் ஆல்பம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா 2 பாட்டை நான் யூஸ்வலா ஸ்கிப் பண்ணுவேன். அதாலே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி நான் எடுத்து வைக்கிறேன். என்ன டயர்ல போற நீ? நல்ல சாங்ஸ்லயே நான் போடுறேன். இது வந்து
நாங்கள் பார்க்கும்போது எனக்கு 3 சாங் கேட்குது. 3 சாங் டீசெண்டான சாங் தான். ஸோ நல்ல சாங்ஸ். நான் வந்து அவ்வளோ கேட்டது இந்த ஆல்பம் வந்து, அதோட 3 சாங் தான் அந்த ரிப்பீட்டா அதிகமா கேட்ட சாங். ரெண்டு பேரும் நல்ல சாங் போயினால எந்த நல்ல சாங். ஓகே பாவம். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் கொண்டு வந்த ஃபில்ம் எதுனா நீங்க சொல்லணும் மங்காத்தா. பேசிக்கலி எனக்கு ஒரு ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. பட் ஆனா மங்காத்தா தான் ஆல்பம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்களா. ஸோ அது என்னன்னு சொல்லி நான் போய் பார்க்க போறேன். ஆயுத எழுத்தே ஒண்ணு மாதிரி தெரியாது நினைச்சா அது 3 பாட்டு தெரிஞ்சிருக்கு. அது நான் வந்து ஒரு இதுவோட அதை ரைட் பண்ணிருக்கேன். அப்போ மங்காத்தாக்கு என்னதான் போய் பாத்துடலாம். மங்காத்தால என்ன தப்புன்னு ஞாபகமே வர மாட்டேங்குது. தவிர வேற எதுவுமே ஞாபகம் வராது. அப்புறம் விளையாட்டு சரி ஓகே பாக்குறேன் ஆரம்பிச்சிட்டேன். யாரோ நண்பன். சரி இரு வந்து நான் யோசிப்பேன். நான் யோசிச்சிருவேன். சொல்லு. சரி ஃபர்ஸ்ட் விளையாடு மங்காத்தா அது வந்து வரத்துக்கு ஓகே. பட் ஆனா நல்ல பாட்டா உட்காந்து கேட்போம் அந்த பாட்டு அடிக்கடி வச்சு. அப்புறம் நீ நான் என்ன பாட்டு இது? நான் நீ எதுக்கு ரிவர்ஸ்ல போட்டு வச்சுக்கிறானு தெரியல. அப்படியே அஜித் கதுவை திறந்து த்ரிஷாவை எடுத்து உதச்ச உடனே பேசிக்கலி உங்களுக்கு புரியுதா அப்பா? டேய் அப்ப இந்த பாட்டு வருமா? என்ன பேசுறீங்க? இல்ல சாரி த்ரிஷா வருவாடா? த்ரிஷா அது சங்கீதா. ஓகே த்ரிஷா அப்பா எடுத்து வருது. த்ரிஷா பின்னாடி அப்பா இல்ல அதுக்கு அப்புறம் பேச போடின்னு பேசாம விட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த சாங் வரும். ஓகே ஓகே நீ பல்லேல கபல்ல இதுல இருக்கு. இது ஓகே நல்ல பாட்டு. அதாவது பாத்தீங்கன்னா மங்காத்தால சீரியஸா போட்ட பாட்டு எதுவுமே பெருசா எனக்கு இது ஆகல. ஜாலியா போட்ட பாட்டு தான் நல்லா இருக்கு. ஜாலி குட் சாங். மங்காத்தா தீம் மியூசிக் இது ஒண்ணுதான் ஹோல்ட் பண்ணுது அந்த ஆல்பம் எல்லாருக்கிட்டையும். விளையாடு மங்காத்தா எக்ஸ்டெண்ட். ஸோ நான் வந்து இதுல பேசிக்க இதுல போடுவேன்னா ஏன்னா இது வந்து எல்லாருமே வந்து பெஸ்ட்னு சொல்லிட்டு பாராட்டுற ஒரு ஆல்பம். பட் ஆனா இதுல வந்து 1-2 நல்ல சாங் தான். என்னன்னா நான் இது வரைக்கும் பார்க்கல யாரும் பாராட்டி. மங்காத்தா தான் யுவன் சங்கர் ராஜாக்கு இதுல எப்படின்ட்டீங்க? மங்காத்தா தான் பெஸ்ட் சாங் பெஸ்ட் ஆல்பம் பண்ணுறா. அதான் ஃபிலிம் ஸ்பேஸ்ல இல்ல அதிகமா தமிழ் மியூசிக் சொல்லிட்டு ஒரு எடிட் போஸ்ட் பார்த்து அதுல இருக்கும். சோ நான் வந்து எடிட் போஸ்ட் எதுமே பேசிப்பாங்க 3 பேர் பேசுவாங்க. 1-2 நல்ல சாங்ஸ் வந்து வைக்கிறேன். நீங்க நல்ல 3 பேர் அவங்களே பேச. நான் வந்து இது ரொம்ப நல்ல சாங்ஸ்ல வைக்கிறாங்க. நல்ல சாங்ஸ் யசிடேர் எல்லாமே நல்ல சாங்ஸ்ன்ற நல்ல சாங்ஸ் எல்லாம் இரு ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா இருக்கும். ரெண்டாவது பாட்டு நல்லா இருக்கும். வாடா பண்ணலடா ஓகே நல்லா நீ என்னடா பாட்டு இது கிட்ட நல்லா இருக்கும். நீ நான் இப்ப கேட்டல அந்த பாட்டு மேபி இந்த பாட்டு நான் கேட்காத பாட்டு இல்ல அதனால எனக்கு தெரியல. நான் இப்போதைக்கு 1-2 தான் நான் கேட்க போறேன். நான் எதை பேஸ் பண்ணி இப்ப நல்ல சாங்ஸ் அதுக்கப்புறம் சொல்றேன்னா இப்போ நான் வந்து இப்போ 2000 பிளேலிஸ்ட் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னே எல்லா பாட்டும் வருது. இதுல இருந்து ஏதோ ஒரு பாட்டு வருது. ஸ்கிப் பண்ண மாட்டேன். புரியுதா? நான் கேட்பேன். ஓகே நோ ப்ராப்ளம் கேட்கலாம். அதான் 2000 பாட்டு கேக்குற மூட்ல இருக்கு. அதனால சரி கேட்போம்னு கேட்பேன். நான் சும்மா யாராச்சும் ப்ரோ கேளு அப்படி நான் கேட்பேன். ஓகேவா? இது மேல என்ன அப்படினா எல்லா பாட்டும் கேட்பேன். இல்ல வேற பாட்டுல வச்சா ஓகே நீ நான் போய் கேட்க போறேன். அப்புறம் ஓகே நண்பனே பாட்டப்பா நண்பனே நான் சோகமா இருந்தா என்ன யாராச்சும் 8 வரி ரமே தான் நான் போய் கேட்பேன். நீங்க நான் பாடுறேன். ஏய் நான் உண்மையிலே கேட்பேன். சரி அதான் 1-2 நல்லா சாங் அதான் முடிஞ்சு போச்சு. மங்காத்தா மேபி மேட்டர் இல்லையா? அதான் மேபி உங்களுக்கு பிடிச்சிரலாம். இல்லனா யார் பாருங்க இவ்வளவு தூரம் யார் பாக்க போறீங்க? ரேங்க் பண்ணா டைம்லெஸ்ல கூட பாப்பி ஷார்ட்ஸ்ல கட் பண்ணி போட போறோம். உங்களுக்கு தெரிய போகுது. அந்த டின் 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 அது ஓகே. அதுக்காக டைம்லெஸ் வைக்கலாம். ஆனா ஆல்பம் சாரி நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்டா ஒரு நண்பன் தானே இது. நான் என்ன நெக்ஸ்ட் ஆல்பம் சொல்றேன்னா நண்பன் விஜய் படம். எஸ் அந்த விஜய் சங்கர் அத சொல்லுடா விஜய் படம். சங்கர் ஆரிஜ் ஜெயராஜ் சாங் பத்தி பேசனால ஆரிஜ் ஜெயராஜ் மியூசிக். சரி அது பாட்டுக்காக வந்து ஆரிஜ் ஜெயராஜ் வந்து பாட்டு போடுறாரு. சில ஃபேக்ட்ஸ் நான் கேட்ட வரைக்கும் சொல்றேன். சில ஃபேக்ட்ஸ் வந்து ஆரிஜ் ஜெயராஜ் வந்து ரொம்ப சவுண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவாராம். எப்பவுமே டாலோட டவுன் வந்தாலே நிறைய ஃபேக்ட்ஸ் நமக்கு. எஸ் அப்போ இப்போ யூடியூப் சேனல்ல பாத்துருப்போம். அது இப்போ வருது. அந்த ஒரு ஒரு சவுண்ட் வரும் பத்தியா? அது என்ன சாங் அது? தண்ணி வாயில ஊத்தி என்னென்ன சாங்? சரி ஆக்சுவலி நீ சொல்ற ஃபர்ஸ்ட். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் இப்போ கூட யூஸ் பண்ணாங்க கரெக்ட்டா? நேத்து ஃப்ரெண்ட்ஷிப் டே.
அதான் நண்பனுக்கு வந்து தனி ஒரு எமோஷனே இருக்கு அந்த ஆல்பம்க்கு. என் ஃப்ரெண்டு போல யார மச்சான் அது ஆமா ஆலிஸ் வெல்லு, அதுக்கப்புறம் வந்து one of the album. ஆமா எல்லா பாட்டுமே ஒரே ஆல்பம்ல வந்த ஃபீல் இருக்குல்ல. அஸ்கு எனக்கு இந்த ஆல்பம்லயே ரொம்ப பிடிச்சிருந்தா அது அஸ்கஸ்ங்க. எஸ் ஃபன் ஃபேக்ட் நான் சொல்லுவேன். அதுல ஃபன் ஃபேக்ட் ஒன்னு இருக்கு. மதன் கார்கே ஃபன் ஃபேக்ட் இல்ல ஐம் நாட் ஷூர். இல்ல மதன் கார்கே எழுதும் போது வந்து ஒரு பெண் எழுதுனாராம். ஒரு பெண் எழுதுச்சா? அஸ்கஸ்க்கு வந்து அதாவது ஒரு 24 லாங்குவேஜ்ல இருந்து லவ் மட்டும் இதான் நானும் சொல்லலாம். 24 எத்தனை லாங்குவேஜ் தெரியல, லவ் வார்த்தை மட்டும். அஸ்கலேமோ வந்து கிரீக், மாடகோரல பிண்டா பிண்டா போர்ச்சுகீஸ், உருது இஸ்கு மேல அதான் ஆக்சுவலா சொன்னது என்னன்னா நண்பனுக்கு வந்து எல்லா சாங்கும் வந்து ஆக்சுவலா ஒரே ஆல்பம்ல வந்து அந்த ஃபீல் இருக்கு. அது எப்படி அந்த ஒரு ஆல்பம் அதான் அது ஆல்பமா இருக்கு. கொய்சிவா தமிழ்ல நடக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லா வாட்டியும் சொல்ல முடியாது. சில ஆல்பம்ஸ் முன்னாடி அது இருக்கும். ஆக்சுவலா டைம்லெஸ்ல போடலாம். ஜமன் இதுல போற ஃபர்ஸ்ட் அதான் டைம்லெஸ்ல போட நல்ல ஆல்பம் போட தோணல. டைம்லெஸ் தோணுது. எஸ் இதெல்லாம் இது எல்லாமே நல்லா தான். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் பிகாஸ் ஆஃப் அஸ்கலஸ்கா சொன்ன மாதிரி சூப்பரான பாட்டு. நெஞ்சிலே வட்டம் போட்டு வைப்பேன். அதெல்லாம் பீக் லிரிக்ஸ். ஃப்ரீக்கி எந்தன் கண் முன்னே ஓகே அது நல்ல பாட்டு. ஒல்லி பள்ளி நல்ல நண்பன் எல்லாமே நல்லா இருக்கும்டா இருக்கு. நல்ல ஆல்பம்ல வடச்சென்னைக்கு கீழே இருக்கேன். வடச்சென்னைக்கு கீழேயா இல்ல டைம்லெஸ்ல வந்தாங்க இந்த இல்ல நான் டைம்லெஸ் ஆயிடுவோம். ஏன்னா இது வந்து ராஜ் வந்தாலே நான் நல்ல ஆல்பம்ல இருக்கிறேன். நான் வந்து நல்ல சாங்ஸ் தான் வைப்பேன். ஓகே யாராவது ஒரு ஆள் வந்து சொன்னேன். இல்ல அதான் என்ன பாட்டு எனக்கு பிடிக்கும். என் ஃப்ரெண்ட போல யார் மச்சான் நான் கேட்க மாட்டேன். ஆலிஸ் வெல் ஐயோ அஸ்கலஸ்கா ஓகே ரே யோசிக்கும் போது ஆலிஸ் வெல். ஆமா ஆலிஸ் வெல் அவ்வளோ கேட்க மாட்டேன். இல்ல அஸ்கலஸ்கா யா கேட்போம் நோ ப்ராப்ளம். அப்புறம் அஸ்கலஸ்கா பீக் இந்தன் கண் முன்னே கேட்கும்போதே தெரியுது யாரும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அலி பெல்லி ஜெல்லி பெல்லி நல்ல பாட்டு. நல்ல நண்பன். ஓகே 3 பாட்டா நான் யூசுவலா கேட்பேன். ஒன்றும் இல்லை யோசிக்கும் போது ஆலிஸ் வெல் இதெல்லாம் இருக்கு. ஸோ நானும் நல்ல சாங்ஸ் டைம்லெஸ் இருந்து நல்ல சாங் போடுவாங்க. ஆமா டைம்லெஸ் பை ப்ளே பை காடி தி வீக்கெண்ட் அது கூட நீங்க டைம்லெஸ்ல வைக்கலாமே தவிர இந்த பாட்டு தான் வைப்போம். சோ ஓகே ரெண்டு பேரும் நல்ல சாங்ஸ் போனால நண்பன் வந்து நல்ல சாங்ல மூவ் டு தி நல்ல சாங். ஓகே நெக்ஸ்ட் நான் என்ன ஆல்பம் சொல்றேன்னா வந்து ரொம்ப நீஷான ஆல்பம், ரொம்ப நீஷான ஃபிலிம். யாரும் அதை பேசிக்கலி பார்த்துக்க மாட்டாங்க. பட் ஆனால் சாங்ஸ் வந்து இப்போ கூட ரீசென்ட்லி ட்ரெண்ட் ஆகிற ஒரு சாங். அது என்ன ஆல்பம்னா என்ன படம்னா பச்சை கிளி முத்துச்சரம். பிளேட் பை யாரும் பேர் மறந்து வந்து போயிடுறாங்க. சரத்குமார் தானே? சரத்குமார் மியூசிக் ஆரிச்சராஜ். அது இப்போதான் எனக்கு வந்து தெரியும். நல்ல ஃபன் ஃபேக்ட் அது என்னை பொறுத்த வரைக்கும். அதான் அதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும். அப்பப்போ நான் போய் விசிட் பண்ணுவேன். ஆனால் ஒரு சில பாட்டு இன்னும் கூட நான் கேட்குறேன். என்னென்ன பாடல்கள் என்றால் உனக்கும் நானே அந்த பாட்டு இப்போ வந்து ரீசெண்டா ஒருத்தவங்க ரீமிக்ஸ் அந்த பாட்டு தானே. அதான் ஓகே நான் ஒன்று சொல்றேன். இது கொஞ்சம் ஹார்ட் டேக் தான். இது உனக்கும் நானே அஃபிஷியல் வெர்ஷனோட எனக்கு வந்து இப்போ ரீசெண்டா ஒரு ஆன்டி ரீமிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் எனக்கு ஃபுல் ஃபீமேல் வெர்ஷன். அது ஓகே அவங்களுடைய ஆல்பம் கவர் கூட எனக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் எனக்கு ஃபேவரட் இதோட. ஓகே இது நல்லா தெரிஞ்ச பாட்டு. அப்புறம் உன் சிரிப்பினல் கேட்டான் கன்ஃபார்ம் தெரியும். சாங் இது உன் சிரிப்பினில் நல்ல பாட்டு இது. அப்புறம் காதல் கொஞ்சம் அது அப்படியே ஜீப்ல வந்து நான் ஏந்து நின்று இப்படி பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டு அது. உனக்கும் நானே திரும்ப இருக்குது ஏன்னு தெரியல, அது எனக்கு புரியல. நெக்ஸ்ட் இருக்கிறதுலயே நாலு ஃபேமஸான பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா கருகரு விழிகளால் என் கண்ணை மட்டும் அந்த பாட்டு. ஓகே 4 பாட்டு தான். என்னவோ ஓகேவா. எனக்கு வந்து இந்த ஆல்பம் வந்து நான் தாராளமா வந்து நல்ல ஆல்பம் தான். இல்ல இன்னும் ஒரு 7 பாட்டு இதுல இருந்து அதுல இது ஒரு பாட்டுனா நான் ஈஸி நல்ல ஆல்பம் சொல்லி சின்ன பாட்டு தான் இருக்குது. நல்ல ஆல்பம் ஈஸியா குத்துடலாம். ஏன்னா 4 பாட்டுல 3 பாட்டு நல்லா இருக்கு. அந்த உனக்குள் சிரிப்பில் மட்டும் எடுத்துட்டோம்னா நல்ல ஆல்பம். நம்மளுக்கு அது நல்ல ஆல்பம் தான். மொத்தமா 23 மினிட்ஸ் தான் ஆக்சுவலி. EP லெவல்ல அதுல ஒரு சாங் வேணாம்னுறோம். பட் ஆனா சரி ஓகே நல்ல ஆல்பம்.
நல்லா இருக்கும். இது ஒரு மாதிரி எனக்கு எப்படி தெரியுமா இது பிச்சை போடுறாங்க. நோ ப்ராப்ளம். ஹாரிஸ் ஜெயராஜ் பிச்சை போடுற மாதிரி தான் இப்பதான் இவன் சொன்ன ஹாரிஸ் ஜெயராஜ்னா டைம்லெஸ் தான். ஹாரிஸ் இந்த ஆல்பமே தெரியலன்டா. இந்த ஆல்பம் பாட்டு கேட்டுக்கண்டா. அது 3 ஆல்பம் சரி, okay. எல்லாம் சரி, okay. மத்த இல்ல 3 வடசென்னை ரெமோ நீ இல்ல தாராளமா கடைசில போடலாம். அது ரெமோ இல்ல கடைசிதான். ஓகே சிவகார்த்திகேயன் பாத்துங்க. டால் எவ்வளவு பெரிய ஃபேன். நான் என்கேனுக்கு போகாம மிஸ்டர் லோக்கலுக்கு தியேட்டருக்கு போலாம். இது அது உங்களுக்கு யோசிச்சுக்கணும். இதுதான் ஃபன் ரேரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இது சொல்லிட்டீங்களா? கட் ஃபன் பண்ணி பண்றது. சொல்றீங்க. நெக்ஸ்ட் ஆல்பம் வந்து மிஸ்டர் லோக்கல். நான் படம் வந்து தியேட்டர்ல பார்த்தேன். தெரியாம பார்த்துட்டேன். எங்கேம் போவாங்க. எங்கேயும் தான் போனேன். ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தேன். ஏய் சாரி இப்போ சாரி நான் நல்ல நம்பர் இப்போ தான் மிஸ்டர் லோக்கல் போட்டேன். அந்த ப்ரொமோஷன் வீடியோ அந்த சன் டிவில ஏதோ ப்ரோக்ராம் நடத்துனாங்க மிஸ்டர் லோக்கல்ல. ஆல்பம் பத்தி என்னென்ன ஆல்பம் என்னென்ன சாங் இருக்கு? என்ன ஆல்பம் இருக்கு? டக்குன்னு கேட்கும்போது நான் வந்து இப்ப அதுக்கப்புறம் இல்ல இது பரவாயில்ல. சுகர் அண்ட் மீட்டிங்ல போட்டுருக்காங்க. அது மிஸ்டர் லோக்கல் தீம் ஓகே ஓரளவுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். ஏய் இது நல்லா இருக்கும். சீரியஸா ஒரு ஏத்துக்கு கேட்டுவாங்க. சுத்திரம் பாடி இருப்பான்டா இது. தெரிது கேட்டது. நீ கேட்டது இல்லையா? நீ குடிச்சா நீ கை குடிக்கும். இவங்க எல்லா படம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா மிஸ்டர் லோக்கல் ஆல்பம் தான் இந்த 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 சாங் தான். நீ சரி வேற இதே மீனா மினிக்கு மிஸ்டர் லோக்கல் தீம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். டக்குன்னு 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 இந்த திலகலே டான்ஸ் ஆட போல மிஸ்டர் லோக்கல் திரா டான்ஸ்ல டான்ஸ் ஆடுவோம். அப்படியே ட்ரான்சிஷன் அப்படியே இப்படிதான் அப்படியே சேனல் அப்படியே மாத்தி. So okay, actually there's more chances to be a P album. But ஆனா நீ நினைச்ச அந்த ஒரு பாட்டை கேட்டது இல்லன்றதால என்னால அங்க போய் P album சொல்ல நீ முடியாது. இல்ல நீ நினைச்சா நீ நினைச்சா வந்து டாலோட ஆல் டைம் ஃபேவரட். அவங்க அத வந்து ஆக்சுவலா நல்லா இருக்கும். அது iOS ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. நோ ப்ராப்ளம். அது ஒன்னோட சரி ஃபர்ஸ்ட் என்ன டயர்ல போறோம். மிஸ்டர் லோக்கல் வந்து ஒரு சாங் ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனா நீ நினைச்சா மட்டும் அந்த சாங் கொஞ்சம் ஓகே எங்க அப்படி அதனால டயர் பி மேல என்ன இருக்கு? பீக்கு மேல அவன பெஸ்ட் போயிரான். இது எதுக்கு இந்த ஆல்பம்? தட்ஸ் ரைட். எதுக்கு இந்த ஆல்பம்? எதுக்கு இந்த ஆல்பம் நானே சூஸ் பண்ணேன். கரெக்ட்டா டேலஸ் பேரே தான். எதுக்கு இந்த ஆல்பம் போட்டு என்ன ஆகுது அப்படின்றது பேரே டேலஸ் பேரே. ஓகே ஓகே ஓகே. நீங்க ஒத்துறீங்களா இந்த ஆல்பம்? ஏதோ ஒரு பாட்டு எதுல ஆல்பம் நம்ம ஃபீல் ஆவல தானே? ஆமா. இந்த படமா வந்து படத்தை விட்டு இந்த ஆல்பம் வந்து படத்துக்குள்ள சேர்க்கும் போது படம் பாட்டு ஏன் வேஸ்டா இருக்கு அப்படின்னு ஒரு பாட்டு மட்டும் மிச்ச பாட்டு எது இருக்குன்னே தெரியல. ஏன்னா இப்படி இருக்குன்னு சொன்னி என்ன சொல்றதே தெரியல இந்த ஆல்பம் பத்தி. சரி அப்ப அதான் எதுக்கு இந்த ஆல்பமோட குயின்டென்ஷியல் இதுதான் மிஸ்டர் லோக்கல். இது ஒரு ஆல்பமான்னு வச்சிருக்கலாம் ஆக்சுவலா. எதுக்கு இந்த ஆல்பம்னு வச்சிட்டோம். அதான் இதோட எக்ஸிஸ்டன்ஸ். சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து சக்கரகட்டி. சகர்கட்டி இல்ல போட்டு வைங்க. சகர்கட்டி எனக்கு வந்து டேஸ்டா இருக்கும். படம் அந்த படத்தை பார்த்தா 2 சாங் தான் ஞாபகம் வரும். ஒன்னு வந்து மருதாணி, இன்னொன்னு வந்து இல்ல இல்ல எனக்கு அதுல 2 பார்த்தா தெரியும். சொன்ன மாதிரி அந்த டாக்ஸி அது அப்புறம் மருதாணி ஆள் பிடிக்கும். அவ்வளவுதான். அது எதுவுமே இல்ல. ஷவுட் அவுட் தேவி. இது வந்து எப்படி இது வயசு வரும்போது போடுறோம் இல்ல இது இல்லடா ஃபெயிலியர் ஆயிடும். மியூசிக் வீடியோ பாத்தீங்களா? அப்போகலிப்ஸ் நடக்கும். அது ஆஃப்டர் எல்லாம் விழும். இல்ல ஆஃப்டர் 3 மணி நேரம் ஆஃப்டர் விழும். இவனுக்கு பிரேக் அப் ஆயிடும். அது அப்படியே கொஞ்சம் லைட்டா இது எடிட்ல பார்த்தேன். அது இந்த மல்லா ஜாலியா அது அப்படி கிடையாது. ஜாலியான சாங் கிடையாது. இல்ல அதான் பிடிக்கும். அவ்வளவுதான். எப்படி ஃபீமேல் ஆல்பம் ஃபுல்லா டாக்ஸி ஓகேப்பா. டாக்ஸி வந்து டைம்லெஸ்ஸான சாங் ஓகேவா.
அது ஓகே, அது டைம்லெஸ்னு சொல்லிக்கோங்க. ஓகே, மருதாணி. மருதாணி ஃபேமஸான பாட்டு, எல்லாருக்கும் தெரியும் அது. அது வந்து இல்ல சீரியஸா கூழு ஊத்துறதுக்கு போறதுக்கு பண்ண போற பாட்டு. மருதாணி போய் தெரியல சொல்றாங்க. நான் தெரியலனே சொல்லி தெரியல. ரீல்ஸ்ல அவனுக்கு ஃபுல்லா வந்து கூழ் ஊத்துற பாட்டு. ரொம்ப இது வந்து நான் வந்து ஹெட்போன் இதெல்லாம் இல்ல, அந்த 3 வச்ச ஸ்பீக்கர் ஒன்று உட்காந்து தெரியுமா, அந்த ஸ்பீக்கர்ல சரி, okay. பாட்டு கேட்பேன். இப்ப பாக்குறவங்க வந்து உன்ன என்ன நினைப்பானா, அது போய் பாட்டு, அந்த பாட்டை போய் நீ கேளு, அப்ப உனக்கு பிடிக்கும். சரி, ஐ மிஸ் யூடா சின்னம்மா 7 அதுதான் எனக்கு நானே கேட்டது கிடையாது அந்த சாங். அதேதான். அப்போ மாஸ்டர்ல வந்தானா, மாஸ்டர்ல தான் ஃபர்ஸ்ட் இவனை பார்த்தேன். இவன் படத்துல வந்து எவனா பாப்பான். சாந்தனும் சாந்தனம் பாடி சாந்தனும் நான் இல்ல. என்ன பாட்டு? காட்டாண்டு அதாமல அந்த படம் பாத்தீங்களா? என்ன படம் அது? தெரியல, நான் பாத்துறேன். சாந்தனம் நான் 3 படம் மட்டும் பாத்துறேன். எதுக்கு இந்த ஆல்பம்? எதுக்கு அப்படி சொல்ல முடியாதா? 1-2 நல்ல சாங் தான். நல்ல சாங்ஸ் உங்களுக்கு தெரியல. 1-2 தானா? சரி, ஓகே, 1-2 டால் சொல்லுங்க. 1-2 நல்ல சாங் டியூடுக்கும் மங்காதாவுக்கும் அப்புறம் தான் வரும் ஆக்சுவலி. ஆனா நாங்க கேட்டது இல்ல, பெருசா ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்காரு, படமும் அவ்வளவு இல்ல, பாத்து. யோசி ஏன் மங்காதா அங்க வச்சிட்டோம் நம்ம? புரியல. நல்லதுல பாட்டு 2-3 பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதனால நாங்க 1-2 சாங் வந்து சக்கரை கட்டியை வைக்கிறோம். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு திட்டாதீங்க, சித்தார்த்து ரொம்ப சரி, அந்த மருதாணி இப்போ பாட்டு என்னது? ரொம்ப முக்கியமா திருப்பி இது பண்ணுவோம். Yes, it's revising time. இப்போ சேஞ்ச் பண்ணலாம் வேண்டாம். சோ டைம்லெஸ்ல எந்திரன், மெட்ராஸ். நல்ல ஆல்பம்ல 3. இதுதான் 3 வந்து டைம்லெஸ்க்கு போறதுக்கு எல்லாம் இதுவும் இருக்கு 3. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் என்ன ரீசன். அது ஒரே ஒரு ரீமிக்ஸ் சொன்னதுல, அதனால தான் எனக்கு இல்ல ரீமிக்ஸ் நம்ம ரீமிக்ஸ் நம்ம அவாய்ட் Avoid பண்றது. பண்ணோம். ரீமிக்ஸ் கண்டுக்க தேவையில்ல. ஒரிஜினல் சாங்ஸ் மட்டும் ஆல்பம். ஒரிஜினல் தான். இப்ப நல்ல ஆல்பம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இல்ல வேணா சேஞ்ச் பண்ணலாம். நீங்க பண்ணீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். அது ஏன்னா 2 பேரும் இல்ல, நல்ல இப்போ album ஆக்சுவலா வந்து ரீமிக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தோம்னா நம்ம தாராளமா டைம்லெஸ்ல வரும். ரீமிக்ஸ் கணக்கிலடா ஃபர்ஸ்ட் இந்த. இல்லடா, நான் ரீமிக்ஸ் கேப்பேன் இல்ல. சரி, அப்போ டைம்லெஸ்ல எங்க போலாம்? நான் வந்து மெட்ராஸ்க்கு மேலேயே சொல்லுவேன். மெட்ராஸுக்கு மேலேயா? ஆமா, நான் இல்ல சொன்னேன். இல்ல, நோ தாராளமா சொல்லலாம். நான் இந்திரன் மேலேயே சொல்லுவேன் பாத்து. எந்திரன் நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்லாம் இல்ல எனக்கு எந்திரன். எந்திரன் நான் ஏன் சொன்னேன்னா அந்த தமிழ்ல இப்போ வரைக்கும் வந்து எந்திரனே வரலடா. புரியல எந்திரன். அவனுக்கு இது எந்த மியூசிக் தமிழ்ல வைக்க வர ஐயனை விட நல்லா படம் தமிழ்ல வராது. ஓகே ஓகே ஓகே, ஸ்டாண்டர்ட் அவனுக்கு. சரி, ஓகே, இப்போ 3 வந்து அது மெட்ராஸ் ஒரு மாதிரி அந்த சில்ட்ரன் இதுல ஸ்டாப் ஆகும். சரி, 3க்கு நான் மெட்ராஸ் மேல வைப்பேன். நீ ஓகே சொல்லு. நீடா நோ ப்ராப்ளம். 3ல மெட்ராஸ்க்கு மேல. மெட்ராஸ் டைம்லெஸ் முட் பண்ணிட்டீங்க. மெட்ராஸ் கீழ வரல. டைம்லெஸ்ல தானே இருக்கும் 3 ஆல்பமும். சோ 3 நல்ல இப்ப நான் ரிவைஸ் பண்றோம் அவ்வளவுதான். மெட்ராஸ்க்கு அப்புறம் வெச்சுவோம். 2 பேரும் மெட்ராஸ் மேல வைக்கணும். சோ சார்லி நோ சும்மா கேக்குறேன். சரி, ஓகே கேக்குறேன். நீ உனக்கு ஏதாவது சேஞ்ச் வேணா சொல்லு, அது பேசலாம். நீ வடச்சேரி நல்ல ஆல்பம் தான், ஐ நல்ல ஆல்பம் தான், ரெமோ ஓகே, இவன் நல்ல ஆல்பம் வச்சிருங்க. சரி, ஓகே, 4 பாட்டு தான் இருந்துச்சு. அது நல்லா இருக்கும். பச்சைக்கிளி. ஆமா, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கம்மியான பாட்டு இருந்ததால அந்த ஆல்பம் வந்து அதனால தப்பிச்சது. 4 பாட்டு, அது 3 பாட்டு நல்ல பாட்டுன்னு சொன்னதால ஓகே. நண்பன் கொஞ்சம் இம்பாஸ்டர் மாதிரி நல்ல சாங்ல போடுச்சீங்க. நண்பன் நல்ல சாங்ஸ். ஏன்னா உண்மைதான், நல்ல சாங். நல்ல ஆல்பம். நான் படத்தை யோசிச்சேன் அப்போ. அஸ்கலஸ்கா ஓகே, ஆலிஸ்வெல்லோட மிச்சம் எல்லாமே நல்லா இருக்கும். ஆலிஸ்வெல் இல்ல, இப்ப திரும்பியும் ஆப்பிள் மியூசிக் எடுத்து பார்க்கணுமா சொல்லுவாங்க. இல்ல ஆலிஸ் வெல் போயிச்சா. அதுக்கப்புறமா இன்னொன்னு பண்றாச்சு, அது நல்ல பாட்டு. அஸ்கலஸ்கா இல்ல, இல்ல. ஒல்லி பெல்லி. நான் நல்ல ஆல்பம் சொன்னேன், நீங்க 2 பேரும் நல்ல சாங் சொல்லி நல்ல சாங் சொல்றீங்க. இப்படி ஷிஃப்ட் பண்ணலாம்னு சொல்றியா? ஆமா, நல்ல ஆல்பம்ல செட் பண்ணு. ஆல்பம் 2-3 டச் இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 4 பாட்டு கிட்ட நான் அதுல ரிவிசிட்டே பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி படம் போட்டா என்னென்ன பாட்டு கஷ்டமா இது அவ்வளவுதான். ஆனா நல்ல ஆல்பம்டா இது. யா நோ ப்ராப்ளம். சரி, ஆயுத எழுத்து. உங்களோட அது ஸ்டேஸ் இன் தி சேம் பொசிஷன், நோ ப்ராப்ளம். மியூசியம் ஒரு நான் பண்ணலாம். மியூசியம் ஒரு ஓகே, நல்ல சாங்ஸ். அது மியூசியம் ஒரு நான் நல்ல சாங். நானா டியூட் 1-2 நல்ல சாங்ஸ் கன்ஃபார்ம். மங்காத்தா கன்ஃபார்ம். இல்ல, இது ஏதோ ஒரு படம். என்னது இது? விஜய் படம் தானே? ஓகே சரி, ஓகே. அப்போ ஓகே, நீ சேஞ்ச் yep, all good. நீ சேஞ்ச் பண்ணனும் சொல்லு. எனக்கு நண்பன் தான் எனக்கு கொஞ்சம் தெரியும். நீங்க 2 பேரும் வந்து கஷ்டம். நீ நல்ல ஆல்பம். நோ இதுவும் இல்ல. சரி, ஓகே. எத்தனை படம் இதுல? சரி, இப்போதைக்கு ஒரு 15 ஃபிலிம்ஸ்ல நாங்க ரேங்க் பண்ணது. இதான் எங்க டயர் ரேங்கிங். உங்களுடைய பர்சனல் ஃபேவரட், இதுல ஏதாவது சேஞ்ச் வேணும்?
சேஞ்ச் வேணா சொல்லுங்க, நான் மாத்திடுவேன். So, நாங்க ரேண்டமா எங்களுக்கு ஞாபகம் வந்து 15 ஆல்பம்ஸ் நாங்க ரேங்க் பண்ணது தான் இது. உங்களுடைய பர்சனல் ரேங்கிங்க சொல்லலாம் இதுல, இல்லைன்னா நீங்க நெக்ஸ்ட் நாங்க ஆல்பம்ல எதெல்லாம் வந்து டை ரேங்க் பண்ணலாம் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ரிமெம்பர் இது வந்து நாங்க ரேண்டமா பண்ண இது, எங்கடா இதுக்கான சொல்ல முடியாது. ஓகே, தப்புன்னு மைண்ட்ல வந்து பாய். சைனிங் ஆஃப்.